சுடுசுடு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஜனநாயக மக்கள் கட்சித் தலைவர் ரெவரண்ட் டாக்டர் ஐசக் ஐயாவுக்கு பீப்பிள் ஃபார்ம் ஆஃப் இந்தியா நேஷனல் பாரத் சேவக் சமாஜ் அமைப்பின் சார்பில் சிறந்த சமூக சேவைக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இனி விரிவான செய்தி. அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் தேசிய தலைவரும் செனாட் என்ற பேராயர்கள் அமைப்பின் பிரதமர் பேராயருமான ரெவரண்ட் டாக்டர் ஐசக் ஐயா அவர்களுக்கு பீப்பிள் ஃபார்ம் ஆஃப் இந்தியா நேஷனல் பாரத் சேவக் சமாஜ் என்ற புதுடில்லியில் செயல்படும் அமைப்பின் சார்பில் அரசியல் மற்றும் சமூக பணிக்கான கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பாக பணியாற்றியதற்காக வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இந்த விருது கடந்த மாதம் 23ஆம் தேதி திருத்தணியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்த அமைப்பின் தேசிய துணைத் தலைவர் டாக்டர் சிட்டிபாபு தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசு முன்னாள் தலைமை கொறடாவும் முன்னாள் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான PM நரசிம்மன், பீப்பிள் ஃபார்ம் ஆஃப் இந்தியா அமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் மணிமொழியின் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவரும் அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான TSR சுபாஷ், ஓய்வு பெற்ற நீதிபதி டாக்டர் ஹரிதாஸ், ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆணையர் துரைபாண்டியன், பீகாக் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ஸ்ரீகிரண், திருத்தணி தனி வட்டாட்சியர் மதியழகன், திருத்தணி காவல்துறை ஆய்வாளர் மதியரசன் ஆகியோர் இணைந்து வழங்கினர். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த நிகழ்ச்சியில் ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் ஐசக் ஐயா வர முடியாத சூழ்நிலையில் அவருடைய அலுவலகத்தில் இந்த அமைப்பின் தேசிய துணைத் தலைவர் டாக்டர் சிட்டிபாபு நேரில் சென்று இந்த விருதினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் புதுவரவு ரமேஷ் பாபு மற்றும் ஜனநாயக மக்கள் கட்சி நிர்வாகிகள், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாத்தான்குளம் சுரா, ராணிப்பேட்டை மாவட்ட செயலர் ஸ்ரீதர் உட்பட பலர் இருந்தனர்.